ஓம் நமோ நாராயணாய. 4000 திவ்ய பிரபந்தம். நாச்சியார் திருமொழி, 5ஆம் திருமொழி, பாடல் 3. பிரபந்தத்தில் இது 547வது பாடல். மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள மாய நிராவணன் மேல் சரமாரி தாய்தலை அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன். போதலர்காவில் புதுமணம் நார பொறிவண்டின் காமரம் கேட்டு உன் காதலியோடுடன் வாழ்குயிலே என் கருமாணிக்கம் வரக்கூவாய். நாச்சியார் திருமொழி, திருமொழி 5, பாடல் 3. தேவேந்திரனுடைய தேர்ப்பாகனான மாதலி ராவணனுடைய தேரின் முன்னே கோலை கொண்டு தன் தேரை நடத்த மாயாவியான ராவணன் மேலே பானங்களை மழையென பொழிந்து அவ்ராவணனுடைய பிரதானமான தலை பலகால் அற்று விழும்படி பிரயோகித்த எம்பெருமானாகிய ராமபிரான் வரவை ஒரு திக்கிலும் நான் காண்கிறேன் இல்லை. சிறந்த பூக்கள் அலர்கின்ற சோலையிலே புதிதான பரிமளமானது வீச அழகிய வண்டினுடைய காமரம் என்கிற பண்ணை கேட்டுக்கொண்டு உன் பேடையோடு கூட வாழும் குயிலே, என்னுடைய அனுபவத்துக்கு யோக்கியனாய் நீலரத்னம் போன்ற திருமேனியை உடையவனான அவ்வெம்பெருமான் இங்கே வரும்படியாக நீ கூவ வேண்டும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். As the charioteer of Devendran Madali drove in front of the chariot of Ravanan, Sri Rama was aiming his arrows on the wicked Asuran Ravanan, who possessed magical powers, and made his main head fall apart multiple times. But I, Sri Andal, am unable to see my Lord Narayanan in any direction. Hey cuckoo, you who is listening to the musical chimes made by the bees that drank from the nectar from the best of blossomed fragrant flowers in the garden and living happily with your partner, please call out to my Lord, who is as dark as the blue gem and who is apt for giving me such a happy life, to come over here. Sri Andal Tiruvadigalé Charanam.